ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வேலைவாய்ப்பு அறிவிப்பு பண்ண விட்ருக்காங்க 2024 எல்லா மாவட்டத்திலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி லெவல் போஸ்டிங் இது. லாஸ்ட் டேட் இஸ் 12/12/2024. இஸ் ஒன் ஆஃப் த பர்மனன்ட் ஜாப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்ல அளவுக்கு கொடுத்துருங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் 42, அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் வந்து 25, அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ஜினியர் ஃபயர் வந்து 101, அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் வந்து 1. ஓகே, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபயர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 100க்கு மேலே இருக்குது. 150 170 அளவுக்கு இருக்குது. லாஸ்ட் டேட் இஸ் 12/12/2024. ஓகே, 12/12/2024. ஓகேங்களா? ஸோ எஸ்பிஐ, ஸோ அதாவது இதோட வெப்சைட் நீங்கள் போய் இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக போய் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனாக இது பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 22/11 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ளோசர் வந்து பார்த்தீங்கன்னா 12/12/2024 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? க்ளோசர் எடிட்டிங் அப்ளிகேஷன் வந்து 12/12/2024. லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்டிங் ஒரு அப்ளிகேஷன் இஸ் 27/12. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22/11 12/12 வரைக்கும் மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே கிளிக் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? இது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ இதுதான் அதோட நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் இஸ் அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இதை போனால் பேங்க் எஸ்பிஐ வெப் கேரியர்ஸ் கரண்ட் ஓப்பனிங்ஸ் லாஸ்ட் இட் இஸ் 12/12/24. இது இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் இது கிடைக்கும். உள்ளே போய்க்கலாம் வெப்சைட்டுக்குள்ளே. ஓகேவா? நோ ஹார்ட் காப்பி வில் பி சென்ட். ஓகே, நான் அப்ளை பண்ணிட்டு நீ ஹார்ட் காப்பி ஒன்றும் சென்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ கேண்டிடேட்ஸ் அட்வைஸ் டு செக் பேங்க் வெப்சைட் ரெகுலர்லி ஃபார் த டீட்டெயில் எனி அப்டேட்ஸ். நோ செப்பரேட் இன்டிமேஷன் வில் பி issued in case of any change update. All changes, updates, revision, results, schedules, list of shortlisted selected candidates will be hosted on bank website. ஒன்றுமே பேங்க் வெப்சைட்டில் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இது தனியாக எது பொரியரோ அது மாதிரி எந்த இதுவும் அனுப்ப மாட்டாங்க. நோ ஹார்ட் காப்பி சென்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? Candidates are not allowed to apply for any more another post. ஓகே, ஃபார் மோர் தென் ஒன் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு ஒன்று தான் அப்ளை பண்ண முடியும். ஒருத்தரே 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் வந்து ஒரு 42 கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் 75, அசிஸ்டன்ட் ஃபயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய 101 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி எங்கே வேணாலும் ஜாப் இருக்கலாம். ஓகே, இதுதான் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லாமே 21 to இங்கே 30, 21 to ஃபயருக்கு மட்டும் 21 to 40 இயர்ஸ், மீதெல்லாம் 21 to 30 ஏஜ் லிமிட். ஓகேவா? ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ் obtaining the non-criminality class issued during the period of 1/4/2022 to the date of interview should be submitted by such candidates சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அப்போ ஸோ அதில் இருக்கணும். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அதே ஃபுல் இன்ஜினியரிங் தான். நமக்கு பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் எதுவும் கேட்கல. அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி தான். ஓகேவா? 2 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபயருக்கு வந்து ஃபயர் சேஃப்டி. ஓகேவா? பிஇ ஃபயர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஓகேவா? பிஇ ஃபயர் நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் நாக்பூர், ஆர் பிடெக் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் ஃபயர் டெக்னாலஜி ஆர் சேஃப்டி. ஸோ ஈக்குவலன்ட் 4 years ஃபயர் சேஃப்டி. இதெல்லாம் ஏஎஸ்டி அப்ரூவ் கோர்ஸ் இருந்தால் பண்ணியிருந்தால் போதும். ஓகேவா? பார்த்துங்க, எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபயர் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனாஃப். ஓகேவா? ஸோ அதர் ஸ்கில்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க, ஜாப் ப்ரொஃபைல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ரிலவெண்ட் ஏதோ போஸ்டிங்காக நீங்கள் அதை செக் பண்ணிக்கிங்க. பேசிக் சேலரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்ல ஒரு சேலரி தான். ஓகேவா? செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னு. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் அண்டு இன்ட்ராக்ஷன், ஷார்ட் லிஸ்டிங் அண்டு இன்ட்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் போஸ்டிங்க்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்ட்ராக்ஷன் அவ்வளோதான். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கோ இல்லை, டேரெக்டாக தான். ஓகே, மார்க் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கும். ஓகே, ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், பர்சனல் நாலேஜ் வந்து சிவில் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மார்க்ஸ் அதே கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் தான். 90 நிமிஷம் 45 நிமிஷம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு ஏதாவதுனா செக் பண்ணிங்க.
ஸோ இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லாகின் அப்ளை நவ் கொடுத்துருக்காங்களா, அப்ளை ஆன்லைன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.